ஒரு பர்சனோ, ப்ராடக்ட்டோ அதுக்கு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். பட் அத நீங்க எப்படி பிரையாரிடைஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பீப்பிள் உங்கள டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. வெல்கம் டு KA ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 19. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்கரிங் பயாஸ். when comes to the relationship as a person உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், பல விஷயங்கள் தெரியாது. இட்ஸ் நேச்சர். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனோட இனிஷியல் ஸ்டேஜில் பழகும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயத்தை ஹைலைட் பண்ணி அதை அவங்களுக்காக செய்யும்போது, லைக் உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்னா அவங்களுக்காக நீங்கள் சமைச்சு கொடுக்குறது, நீங்கள் நல்லா பாடுவீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பாட்டு பாடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது தே இம்ப்ரெஸ். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பேசும்போது அது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே தெரியாது. பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃபால் இன் லவ் வித் யூ. ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்கில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான பெஸ்ட்டு ஃபீச்சரை நீங்கள் ஹைலைட் பண்ணி உங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராபேக்ஸை அவங்க பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் நாங்கள் 100% நேச்சுரல் அப்படிங்கிற பெஸ்ட்டு ஃபீச்சரை ஹைலைட் பண்ணி பீப்புள்ஸ் மத்தியில் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் மேபி அவங்களுடைய ப்ரைஸ் மற்ற ப்ராடக்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பீப்புள் அதை பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி அந்த ப்ராடக்டை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.